கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நாமத்தில் அவரை அன்புடன் இந்த காலை ஆராதனையில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த காலையில் தியானத்துக்காக எடுத்துள்ள வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 வரை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். போதும். கடந்த நாளில் கடந்த 26ஆம் தேதி இந்த வார்த்தை குறித்து நான் தியானித்தேன். அது முழுவதும் அந்த நாளில் பேச முடியலை. அதனால் தொடர்ச்சி இந்த நாளிலும் பேசுவது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. இதில் முக்கியமான சில காரியங்கள். தேவன் கேட்குற ஒரு கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் எலியா என்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள் எரேமியா என்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள் தீர்க்கதரிசி என்கிறார்கள். நீங்கள் என்னை யார் என்று கேட்கிறீர்கள்? அந்த நாட்களில் அவர்கள் எரேமியா என்று சொன்னதற்கு எரேமியா இடத்தில் காணப்பட்ட சில குணங்கள் இயேசு இடத்தில் காணப்பட்டது. எரேமியா இடத்தில் கண் கலங்கின கண்ணீர் அவரிடத்தில் இருந்தது. இயேசுவிடத்திலும் அந்த கண்ணீரின் அனுபவங்கள் இருந்தது. மார்த்தாள் மரியாள் அந்த சம்பவத்தில் பார்க்கும்போதும் இயேசு கலங்கினார், கண்ணீரும் விட்டார் என்று பார்க்கிறோம். அதனால தான் அவர் நினைக்கிறார்கள், ஒருவேளை இவர் நிச்சயமாக எரேமியா தீர்க்கதரிசியாக இருக்கும். எரேமியாவை பார்க்கும்போது கண்கள் கலங்கி கண்ணீர் வடிக்கிறவராகவே காணப்படுவார். கண்ணீரோடு உபதேசம் பண்ணிக்கொண்டே இருந்தார், கண்ணீரோடு தீர்க்க சொல்லிக்கொண்டே இருந்தார். இன்னொரு சில எலியா என்று சொன்னார்கள். எலியா வல்லமையான காரியங்களை செய்தார். இயேசுவும் அப்படி வல்லமையான காரியங்களை செய்தபடியினால் அப்போ அப்படியானால் இவர் எலியாவாக தான் இருக்க வேண்டும் என்று எலியா என்று நம்பினார்கள். இன்னும் சிலர் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். ஏசாயை கொண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நினைக்கும் போது இவர்தானோ அவர் என்று அவர் சொன்னார். ஆனால் இயேசு ஒரே சொன்னார், நான் யார் கிடையாது, நீங்க சொல்லுகிற ஒரு நபர் கூட கிடையாது. எலியாவும் இல்லை, எரேமியாவும் இல்லை, யோவான் ஸ்நானகனும் இல்லை, தீர்க்கதரிசியும் அல்ல. நீங்க சொன்ன ஒரு நபர் கூட அல்ல. பின்னே யார்? நான் யார் என்பதை நான் மாம்சத்தில் வெளிப்பட்ட மாம்சகுமாரன் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் என்று அந்த காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்தோம். இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக இயேசு தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். அன்றைக்கு எப்படி இயேசு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில் பார்த்தார்களோ, இன்றைக்கும் சபைகள் இயேசுவை அப்படிதான் பார்க்கிறது. விசுவாசிகள் இயேசுவை அப்படிதான் பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று பார்த்து அதற்கு விளக்கங்களை கொடுத்து அதை பெரும் காரியங்களாக காட்டிக் கொண்டு இருக்கிறோம். எப்படி கண் தெரியாதவன் ஒரு யானையை தடவி பார்த்து கொண்டு, ஒருவன் தூண் போல இருக்கிறது, ஒருவன் சொலவு போல இருக்கிறது, ஒருவன் பானை போல இருக்கிறது என்று, ஒருவன் கயிறு போல இருக்கிறது என்று ஒவ்வொன்றாக சொன்னார்களோ, ஆனால் ஒருவன் கூட யானை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொன்னார்கள். இப்படிதான் இந்த கடைசி காலத்திலும் இயேசுவை இந்த உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. சபைகளும் அப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கிறது இயேசுவை. இயேசு எதற்காக வந்தார், எதற்காக வெளிப்பட்டார், இயேசுடைய தன்மை என்ன என்பதை
முழுமையாக யாரும் நினைச்சுகிறதில்ல, எண்ணி பார்க்கறதில்ல, நினைக்கிறதில்ல. ஏதோ ஒவ்வொரு பகுதிகளை எடுத்துக்கொண்டு இவர்தான் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். முழுமையான இயேசுடைய தன்மை என்ன என்பதை இதனுடைய காரியம் நமக்கு தொடர்ச்சியாக காட்டுகிறது. ஆனால் அவர்கள் சொன்னதற்கு மறுத்து சொன்னார், நீங்கள் சொல்லுகிறதோ ஒன்றும் அல்லது நீங்கள் பார்க்கிற வண்ணமாகவோ நீங்கள் கேள்விப்பட்டபடியோ நான் அல்ல, நான் மனுஷகுமாரன் என்று சொன்னார். நான் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு மனுஷகுமாரனாக இருந்து மனுக்குலத்துக்கு என்ன செய்யணுங்கிறதையெல்லாம் அவர் செய்து காட்டினார். இப்பொழுது நான் அதற்கு கடந்து போகாமல் அடுத்து எந்த இடத்தில் நான் கடந்த வாரம் மாலை ஆராதனை விட்டேனோ அங்கிருந்து சில காரியங்களிலிருந்து கடந்து வர விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 14:1-2. அக்காலத்திலே கார்பங்கு தேசத்தானாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால். இப்பொழுது ஏரோது ராஜாவும் இயேசுவை எப்படி பார்த்தார்? இவன் யோவான் ஸ்நானகன் என்றான். ஏன் யோவான் ஸ்நானகன் என்று அவர் சொன்னதுக்கு காரணம் என்ன? யோவான் ஸ்நானகன் பாவத்தையும் நீதி குறித்து, அதாவது கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கத்தை பண்ணினார்கள், கண்டித்து உணர்த்துகிற செய்தியை சொன்னார்கள். இப்பொழுது இயேசுவும் வரும்போது பாவத்தை நீதி குறித்து பேசுறாரு. இப்போ இவருக்கு ஏறதுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, ஒருவேளை நான் சிரச்சேதம் பண்ணின இந்த யோவான் ஸ்நானகர் தான் இவர் ரூபத்தில் வெளிப்பட்டிருக்கிறாரோ என்று அறிந்து அவருடைய பார்வையில் இப்படி தெரிந்துகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் யோவான் ஸ்நானகனும் கிடையாது, இப்படிப்பட்டவர்களாம் நான் கிடையவே கிடையாது என்று அதை தெளிவுபடுத்தி காட்டினான். மாலையில் முடித்தேன். இப்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். வேற ஒரு காரியத்துக்காக வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இப்ப இயேசுங்க சொல்லும் போது நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு யார்? நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? இந்த கடைசி காலத்து சபைக்கு அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான். நானோ தன்னை குறித்து நானோ மற்றவர்கள் பேச மாட்டீங்க. நானோ யாருக்கு? இந்த அவைகளுக்குன்னு சொல்லுகிறது. எவைகளுக்கு? இத மிருக ஜீவன்களுக்கா? ஆடு மாடுக்கா? இல்ல, மனுஷனுக்கு நான் என்ன கொடுக்க வந்திருக்கிறேங்கிறாரு? அவனுக்கு ஜீவன் உண்டாக வேண்டும் என்று, அந்த ஜீவனானது பரிபூர்ணப்பட வேண்டும் என்று. இயேசு வந்த நோக்கம் சாதாரண நோக்கம் இல்லைங்க. அவர் வெறும் அற்புதத்தை அடையாளத்தை செய்ய வரல. அவர் மனுக்குலத்துக்கு என்னத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு? ஜீவன். அதனால தான் நித்திய ஜீவன் என்று சொல்கிறோம். ஜீவன்ல ஒவ்வொரு காலத்தில் வளர்ச்சி இருக்குது, ஒரு மாற்றம் இருக்கிறது. எப்படி ஒரு குழந்தை பிறந்த பின்பு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறதே காட்டுகிறார். நான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது கட்டடத்தையும் பணத்தையும் குறித்து வளர்ச்சி இருக்கிறோம். அதை தேவன் வெறுக்கிறார். அவர் கட்டடத்தின் மேல் ஒரு நாள் பிரியப்படுகிறது இல்லை, பணத்தின் மேலும் பிரியப்படுகிற தேவனே அல்ல. அது எதிர் மேல் பிரியப்படுகிறார்? ஜீவன் உண்டாக வேண்டும். அந்த ஜீவன் உண்டாகணும். அப்ப சபை எப்படி வளர்கிறது? கட்டடத்தில் வளர்கிறதையோ எதை குறித்துல? சபை இந்த கட்டடத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு சபையும் வளரணும்னு நினைக்கிறார். ஒவ்வொரு சபைக்குள் ஜீவன் உண்டாக நினைக்கிறாரு. அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. அந்த பிற்பது ரொம்ப நல்ல அழகா சொல்ற, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணமடையவும் வந்தேன். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னையா? என்னை யார் என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க?
இயேசு யாரையா என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இயேசு யார் என்று சொன்னார் என்ன வார்த்தையை சொல்ல முடியும்? எனக்கு அலஸ்டர், இப்ப இயேசு யார் என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்கிறார்கள், அந்த இயேசு யார்? நமக்கு எல்லாத்தையும் ஒண்ணு பாவங்களை ரட்சிக்க வந்தார், இதே சொல்லிட்டு இருக்கிறோம். வெறும் பாவத்தை மட்டும் ரட்சிக்க வரல, ஏதோ அற்புதத்தை அடையாளம் மட்டும் செய்யறதுக்கு வரல. இயேசு வந்த நோக்கம் என்ன? இங்க சொல்லுங்க, தன்னுடைய விருப்பத்தை சொல்றாரு. நான் எதற்காக இந்த பூமியில வந்தேன்? என் மகனே, என் மகளே, உனக்கு ஜீவனை கொடுக்க. எல்லாம் சேர்த்து சொல்லுமா, எனக்கு ஜீவனை கொடுப்பதற்காக. அந்த ஜீவனை கொடுத்துட்டு போறதுக்கு இல்ல, அந்த ஜீவனை ஒரு பூரணத்தை நோக்கி வளர்த்து எடுப்பதற்காக. அந்த ஜீவன் பூரணம் அடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சுத்தமா இருக்குது, ஆண்டு சுத்தமா இருக்கிறது. இது ஆண்டுடைய மனதுடைய விருப்பங்கள். இந்த பாரத்தை தான், இந்த வாஞ்சியை தான் கடவுள் சபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஊழியர்களுக்கு அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார். சபையே, நீ உன் ஜீவன் எப்படி இருக்கிறது? உனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன், அதாவது ஒரு காலத்தில் நீ பாவம் செய்து செத்து போன மனிதனாக இருந்தாய், மரித்து போயிருந்த உனக்கு ரட்சிப்பு என்கிற ஜீவனை உனக்கு கொடுத்தேன், மனம் திரும்புதல் ஜீவனை உனக்கு கொடுத்தேன். அதை கொடுத்தேனே, அதற்கு பின்பு அந்த ரட்சிப்பு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, மனம் திரும்புதல் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஆனால் பாருங்க, ஜீவனுங்கிறது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு செடியை வைக்கிறோம், அந்த செடி வளரலாம், என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த செடியில ஜீவன் இல்லை, அந்த செடி என்ன செய்யுது? சத்து போச்சுது. அதனால அது வளரல. ஆனா அதுக்கு ஜீவன் இருக்குமானால் அந்த செடி என்ன செய்துட்டே இருக்குது? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவர், யாரு யாருன்னு கேட்கும் போது நம்ம எடுத்த உடனே ஒரே ஒரு கருத்து சொல்றோம், இயேசு பாவிகளை ரட்சிக்க. எத்தனை வருஷம் சொல்லிட்டே இருக்கோம்? எத்தனை வருஷம் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கிறோம்? இயேசு பாவிகளை ரட்சிக்க, இயேசு பாவிகளை ரட்சிக்க. உண்மையா ஒரு காரியத்தை விளங்குங்க, நம்ம சபைக்கு கர்த்தர் நிறைய கிருபையா வார்த்தைகள் கொடுத்துட்டே இருக்கிறார். அவர் நம்ம சபை கொடுத்து கர்த்தர் போய் நோக்கத்தை வைத்திருக்கிறார், அவருக்கு எதிர்பார்க்கிறபடி. ஆனால் நான் இன்னைக்கும் இது அந்த சபைக்கு இந்த சபை நிகரான சபைன்னு சொல்றது இல்லை, இது தேவன் விரும்புகிற ஒரே சபை. எனக்கு ஆரம்ப நாட்களில் நம்ம இந்த கொடுங்கூருக்கு வந்த இந்த அதில் ஒரு வார்த்தையை எழுதி போட்டிருந்தேன். எனக்கு அந்த வார்த்தை இன்று வரை மறக்காமல் உள்ள ஆழத்தில் இருக்கிறது. அவர் சொல்றது, இதுவே வழி, இதுவே வாசல், இதுவே அல்லாமல் ஒருவனும் தேவராஜ்யத்தில் போக முடியாது அப்படின்னு ஒரு வசனத்தை எழுதி போட்டிருந்தேன். இந்த வார்த்தை இப்ப நினைத்து பார்க்கிறேன். எழுதி போட்டு 20 வருஷம் ஆச்சுது. அதுக்கு இப்ப நினைத்து பார்க்கிறேன், இது வழி, இது வாசல், பரலோகத்தின் வாசல் இதுவே. இது பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கரம் பிடித்து கொண்டு வர சபை, உங்களை பரலோகத்துக்குள்ள நடத்துகிற சபை, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போய் செய்கிற வாசலும் வழிமாக இருக்குது. அதனால இது தேவன் விரும்புகிறது, இங்க மனுஷர் விரும்புறதே கிடையாது. அதனால எந்த மனுஷருக்கும் இங்க முக்கியத்துவம் கிடையாது, எந்த ஊழியர்களுக்கும் முக்கியத்துவம், கர்த்தருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம், வசனத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். வசனத்தை மட்டும்தான் நாம் மேன்மைப்படுத்துகிறோம், எந்த மனிதர்களை மேன்மைப்படுத்துறது இல்லை. அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு கொடுக்கிறாராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, எந்த டேலண்ட் உள்ள ஆனாலும் சரி, எந்த அதெல்லாம் கிடையாது. வசனம். ஆனால் சொல்ற, நானே வழி, இயேசு சொன்னார். ஆனால் வெறும் பாவத்தில் இருந்து மட்டும் நம்ம ரட்சிக்க இயேசுக்கு வரல, வெறும் அற்புதத்தை அடையாளத்தை செய்ய மட்டும் இயேசு வரல. இவைகளெல்லாம் அது ஊழியத்தின் பகுதி, ஆனால் வந்த நோக்கத்தில் ஒன்று. ஆனால் சொல்கிறார், என்னை யார் என்று கேட்கிறீர்கள்? யோவானும் கிடையாது, எலியாவும் கிடையாது, எரேமியாவும் கிடையாது, தீர்க்கதரிசியும் கிடையாது. நான் யார்? நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நம்மளதான் கேள்வி வைக்கிறார்கள். அந்த கேள்வி குறித்து சில காரியங்கள்லாம் பொதுச்சு. இன்றைக்கு அது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. மீண்டும் வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அந்த யோவான் 10:10 அந்த பிற்பகுதி. வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். ஜீவன் உண்டாகி இருக்க ரெண்டு விஷயம் காட்டுறது. ஒன்று திருடங்கிறாரு, இன்னொன்னு நான்கிறாரு. திருடன் எதுக்கு வருகிறானா? திருடவும்
கொல்லவும். பாருங்க, தேவன் அழகாக சிருஷ்டித்து அவரோடு வாழும்படி அவர்களிலும் அவர்கள் இவர்களும் இருந்து மகிமை பொருந்தியவர்களாக அழகாக வைத்திருந்த முதல் மனுஷனை எப்படி திருடுகிறான் பாருங்கள், எப்படி அவனை ஏமாற்றுகிறான். இன்றைக்கும் அதே பொல்லாத ஆவி, அன்றைக்கு ஆதாமும் ஏவாளை ஏமாற்றின வஞ்சக ஆவி இன்றைக்கும் சபைக்குள் வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் ஏமாற்றுகிறவன், பொய்யன், திருடுகிறான். ஆதாம் ஏவாளுடைய மகிழ்ச்சியை திருடினான், மகிமையை திருடினான், தோட்டத்தை திருடினான், எல்லாத்தையும் இழக்கும்படி வைத்து நிர்வாணியாக மாற்றிவிட்டான். அதனால அவன் சொல்லுகிறார், ஆதாம் சொல், நான் நிர்வாணி என்று அறிந்து நான் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டேன். பயம், தேவ பயத்தை தவிர வேற எந்த பயம் இருந்தாலும் ஒரு நிர்வாணிக்கு தான் பயம் வரும், ஒரு பொய்யனுக்கு தான் பயம் வரும், ஒரு ஏமாற்றுகிறவனுக்கு தான் பயம் வரும். ஆனால் உண்மை உள்ளவர்களுக்கு தைரியம் இருக்கும். ஆனால் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடாமல் தைரியமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பலமுள்ள ஆவியை நம் கொடுத்திருக்கிறார். நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற தைரியத்தை கொடுத்து எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் உனக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி பண்ண வந்திருக்கிறேன், பரிபூர்ணம் அடைய வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாள் நினைத்து பாருங்க, என் ஆவிக்கிற ஜீவன் பூரணத்தை நோக்கி போயிட்டு இருக்குதா, பூரணத்தை நடந்துகிட்டு இருக்கிறேன். நாம் ஒரு காலத்தில் குறைகளாம் இருந்துச்சு, விழுந்தேன் எந்திரிச்சேன், விழுந்தேன் எந்திரிச்சேன் குழந்தையா இருக்கும்போது. அதனால தான் வேறு சொல்கிறது, நான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தைய போல பேசினேன், குழந்தை போல நடந்த ஐயா. ஆனா இப்ப யாரா மாறிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு வாலிப பையன் விழுந்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் நடக்கும் போது விழுகிறான், ஓடும்போது விழுகிறான். என்ன இல்லை, கால்கள் அவனுக்கு பலன் இல்லை, அவனுக்கு சத்துவம் இல்லை. அதனால் அவன் இடறி இடறி விழுந்துகிட்டே இருக்கிறான், குழந்தை மாதிரி இருக்கிறான். இன்னும் ஞானத்து, இன்னும் அறிவை உள்ள, புத்தி உள்ள சத்தியங்களை புசிக்கல, அதுல அவன் நடக்கல. அவன் நடக்காதனால அவன் என்ன நினைக்கிறான், விழுந்து விழுந்து போய்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் நம்மை அழகான ஒரு வளர்ச்சியை நோக்கி, பூரணமான அனுபவத்தை நோக்கி நடத்த விரும்புகிறார். அதை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். வாசிங்க, ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமருக்கு எழுத நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். நல்ல பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்ட இந்த ஞானஸ்நானம் சில காரியங்களா இருக்குது. பொதுவாக நமக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அதை பற்றி நம்ம நீங்க நினைக்கிறதே இல்லை. அந்த வசனத்தை ரோமர் 6:4 3 முக்கியமான அதில் ஒரு பகுதி இருக்குது. அந்த 3:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல அடுத்துப்போ ஒருமைக்கு கொண்டு வராரு. ஒருமையில் எப்படி பேசுறாரு, யாரை குறித்து பேசுறாரு? இன்றைய கிறிஸ்தவத்தை குறித்து பேசுறாரு, இன்றைய விசுவாசி குறித்து பேசுகிறாரு. எப்படி பேசுறது? நாமும் புதிதான ஜீவனுள்ளவராய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளான ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எதனால அடக்கம் பண்ணப்பட்டோங்கிறவரே? புதிய ஜீவன் நமக்குள்ள, புது ஜீவன் வரும்போது பழைய ஜீவனுள்ள கிரியைகள், மரணத்துக்கு ஏதுவான கிரியைகள், அது அடக்கம் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவ புது ஜீவன் வளர வளரதான் பழைய சுபாவங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதனால கடந்த வாரம் மாலை ஆராதனை சொன்னேன், நீங்க இன்னும் சகோதரனை பகைச்சா எங்க இருந்துகிட்டு இருக்கிறோமா? எதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? யோவான் 3:6 வாசனம்ல மாலை ஆராதனைக்கு வந்திருந்தவங்க ஞாபகம் இருக்காது. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். வளர்ச்சி பாருங்க. அதனால தான் பாருங்க,
சபைக்குள்ள ஒரு சின்ன இடத்துல கூட ஒருவருக்கு ஒருவர் அன்பு குறைஞ்சிடவே கூடாது. குடும்பத்துக்குள்ள அந்த அன்பு குறைஞ்சிடவே கூடாது. பிள்ளைகள் எடுத்தது அன்பு குறைஞ்சிடவே கூடாது. அப்போ பூரணம் எது? அப்போ நீங்க அன்பு அன்பு வெறும் அன்பை சொல்லிட்டு போறதுக்கு விரும்பல. அப்போ அந்த அன்பினுடைய பூரணம் எதை நோக்கி கொண்டு போகுது? அந்த ஆவி எப்படி நம்ம நடத்திட்டு இருக்குது? நமக்குள்ள இருக்க அன்பின் ஆவி கரையில்லாத, திரையில்லாத, பிழையில்லாத பூரணத்தை நோக்கி கொண்டு போயிருக்கிறது. அந்த இயேசு ஒரே வார்த்தை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராரு? அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அப்போ இதான் தெய்வீக சுவாபம். அப்போ இதான் பூரணத்தை நோக்கி வளர்ந்துகிட்டு இருக்குது. இந்த அன்புங்கிறது சாதாரண, அது பூரணத்தின் அடையாளம் பார்த்துக்கிடுங்க. ஏன் அன்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? அன்புக்கு தான் ஒரு வல்லம் இருக்குது, எதையும் தாங்கும் சக்தி இருக்குது, எதையும் சகிக்கும் சக்தி இருக்குது, எதையும் கடந்து போகிற பலன் அதுக்குள்ள இருக்குது. வேற எதுக்கும் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் சாப்பிட்டு நல்ல பயில்வான் மாதிரி உடம்பு வளர்த்து வச்சிருக்கிறான் இன்னும் வைத்துக் கொள்ளுங்க. அவனுக்கு இந்த அன்பை பற்றி தெரியாது. அவனுக்கு என்ன, ஒருத்தன் தவறு செய்தால் உடனே தண்டிக்க சொல்லுமா சொல்லாதா? உடனே என்ன செய்யும்? கை நீட்ட சொல்லும். வாயில கொழுப்பு இருந்தா வாய் பேச சொல்லும், உடனே வார்த்தை பேச சொல்லும். ஆனா அன்புக்கு மட்டும் அமைதல இருக்க கற்றுக் கொடுக்கும். அன்பு மட்டும் நிதானத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பூர்ணம் வர அதுதான் நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து அப்போ சென்ட் ஜான் சர்ச்சை பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கை சர்ச்சு இந்த இடத்துல மட்டும் இல்லை, நம்ம எங்கெல்லாம் வசிக்கிறோமோ அங்கெல்லாம் சென்ட் ஜான் சர்ச் இருக்குது. ஆமாவா இல்லையா? வெற்றி தெருக்கு போனாங்க சென்ட் ஜான் சர்ச்சு யாரு? பரிவுன டீச்சர் குடும்பம். ஆமாவா இல்லையா? முத்தமிழுக்குள்ள போன யாரு? சுகுண டீச்சர் இருக்காங்களா இல்லையா? காந்தி நகர்ல போன யாரு? ஏனுக்கு. இப்படி ஒவ்வொருவரும் எடுத்துடுங்க. நான் இப்படிதான் பார்க்கிறேன். சபைங்கிறது இதுதான் சபை நினைச்சிட்டு இருக்காதீங்க. இது கட்டடம், இந்த வளர்ச்சி பெருசு அல்ல. அதனால பிசாசு பெரிய தந்திரம் நினைச்சிருன்னா, இப்போ நீங்க ஆலயத்தை இடிச்சு பெருசு பெருசா கட்டுங்க. நான் ஒரு நாள் விரும்புறதே இல்லை. அந்த ஆசை கூட எனக்கு வந்ததே கிடையாது. ஆலயத்தை இடித்து கட்டணும் அப்படிங்கிறது இல்லை. விசுவாசில உடைச்சி அதை புதுசாகிட்டே இருக்கணும். அதனால ஞானஸ்தானங்கிறது ஒரு நாளோடு முடிஞ்சு போறது இல்லை. அந்த ஞானஸ்தானத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எது வர மரணம் வருவரை. எதுக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்? அன்னைக்கு எந்த பாவத்துக்காக, அன்னைக்கு எந்த மீறுதலுக்காக நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனா இன்னைக்கு இந்த பாவம் எப்படி வந்தது? ஆண்டவரை, இன்னைக்கு எனக்கு தண்ணி ஞானஸ்தானத்தை அவசியப்படுது. இன்னைக்கு ஆவி ஞானஸ்தானம் எனக்கு தேவைப்படுது ஐயா. இன்னைக்கு என்ன கழுவும், இன்னைக்கு என்ன கழுவும், இன்னைக்கு ரத்தத்தை கழுவும், இன்னைக்கு கழுவுன்னுட்டு ஞானஸ்தானத்தை குறித்த அனுபவம் அனுதினமும் 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 உண்டாகிட்டே இருக்கணும். நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு நான் தவறே செய்யாத ஒரு ஆளு, ஒரு ஆமின்னு சொல்லுவோம். ஒரு நபர், ஐயா அன்னைக்கு நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் இன்னை வர ஒரு குறையும் ஒரு தவறும் செய்யாதபடிக்கு நான் வளர்ந்துகிட்டே இருக்கேன்னு சொல்ற ஆளு. என்ன சிஸ்டர், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இயேசு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? யானை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒன்னு பிடிச்சுக்கிட்டு இதா இயேசு, இதா இயேசு, இதுக்கு தான் வந்தார், இதுக்கு தான் வந்தார், அதுக்கு தான் வந்தார். இல்ல, அவர் வந்த நோக்கத்தை பாருங்க. அப்போ கால் அவசியம், காது அவசியம், கண்ணு அவசியம், வயிறு அவசியம், எல்லாம் அவசியம். எல்லாம் சேர்ந்துதான் முழுமை. அந்த முழுமை வரும்போது தான் பாருங்க பூரணத்தை நோக்கி கடந்து போக முடியும். அதனால்தான் நீங்கள் பூரணர் ஆகும்படிக்கு அப்படி சொல்கிறார். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 2ஆம் வசனம். தானங்களுக்கு அடுத்த உபதேசங்களை, கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயம் தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல், இந்த அஸ்திபாரங்களை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக, பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால், தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை விடுது. எப்பவும் என்ன செய்யுங்க, இதே சொல்லிட்டு இருக்காத, இதை தாண்டி போக இருக்கிறது. இப்ப நம்ம சபை எதை நோக்கி கடந்து போட்டு இருக்கிறோம்? பூரணத்தை நோக்கி. அதனால்தான் நம்ம கொஞ்சம் கண்டிப்பான உபதேசமாகவும் இருக்கும், கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், சிலருக்கு என்ன பார்த்தா பாச பேசுறாரோ போலவும் இருக்கும்.
எல்லாருக்கும் இருக்கும். அது எப்படி வேணா நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் தேவன் என்னோடு பேசுகிறான்னு மட்டும் நினைத்துக்கிடுங்க. மனுஷன் பேசுறது இல்லை. மனுஷனுக்கு இந்த அறிவு கிடையாது. நான் எப்படி எடுத்துக்கொள்க, எனக்குள் இருக்கிற தேவாவியானவர். அது அன்னைக்கு கண்டினியூ பேச முடியாமல் அடுத்த 1ஆம் தேதி வாக்குத்த ஆராதனை இருந்ததுனால அதை கடந்து அந்த அடிப்படையில் பேசுகிறேன். ஆனால் இவைகள் ஆழமான ஒரு அனுபவங்கள், ஆழமான ஒரு சத்தியங்கள். இவளை கடந்து போங்க. ஒருவனும் அசைக்க முடியாத அஸ்திவாரத்தை உங்க வீடு கட்டப்படும். ஒருவன் அசைக்க முடியாது. இந்த பிரிச்சுவலுடைய ரகசியத்தை விளங்கி விளங்கி நம்ம இதை நடக்க நடக்க பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை நீங்க உணர முடியும். ஆனா அந்த இயேசுவை யாரு நீ பார்க்கறீங்கன்னா உடனே பாவியில் ரட்சிக்க வந்தார், ஆண்டவர் ஏன் பாவத்துக்கு வந்தார். வெறும் பாவத்துக்கு மட்டும் வரலங்க, பாவத்துக்கு வரித்து நீதிக்கு பிழைத்து நீதிமான பூரணத்தினரை கொண்டு போக விரும்புகிறாரு. நீதிமான பூர்ண வளர்ச்சிக்கிட்ட கொண்டு போக விரும்புகிறாரு. அடுத்து ஸ்மோகல் மாறிக்கிட்டே இருக்கணும். ஆனால் தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். அதாவது பிதா எப்படி பாரு, என்ன பாரு. இப்ப என்ன பார்த்தா இயேசுவை பாரு பவுல் சொல்றாரு. அப்ப இந்த சபையை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சபை சொல்லணும். நம்ம பார்க்கும்போது அப்படி ஒவ்வொருவரும் நீங்க இந்த அனுபவத்துல வளர்ந்து பாருங்க. இந்திய தேசம் சீக்கிரத்துல முழுவதும் கிறிஸ்துவின் நாடாக மாறுகிறோம். இது ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை குறித்து பேசுற மாறிடுவாங்க. இந்த சுபாவத்தை வெளிப்படுத்தி பாருங்க. கிறிஸ்தவ அதிகாரிகள் இதை செயல்படுத்தி பார்க்கட்டும். எத்தனை கிறிஸ்தவ அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு லஞ்சம் வாங்குகிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். லஞ்சத்துல பணத்தை வாங்கி வீடு வாசலை கட்டுகிறார்கள். அப்ப எப்படி அவங்க கிறிஸ்துவ பார்க்க முடியாங்க? எப்படி கிறிஸ்துவருக்கு வெளிப்படுத்த பூரணத்தை வெளிப்படுத்த முடியும்? ஆனால் நாங்கள் எவரையில் படி போறோம், பூரணராகும்படி கடந்து போவோமாக. இதான் பவுலுடைய ஏக்கம், பவுலுடைய விருப்பம். இதுக்கு தானப்பா இயேசு வந்தாரு. இயேசு வந்து எதுக்கு? பூரணர் ஆகும்படி. ஆனால் இன்னைக்கு சபை இந்த தரிசனத்தை இழந்துருச்சுது, விசுவாசத்தை இழந்தாச்சு, ஊழியர்கள் இழந்தாச்சு. எல்லாரும் எப்படி மாறிட்டோம்னா வியாபாரிகளாக மாறிட்டோம். ஒரு சபையை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், ஒரு ஊழியத்தை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், எப்படிப்பட்ட உணர்வு எப்படி வந்துச்சு பாருங்க. நம்மளை நிர்வாணி ஆக்கிட்டு இருக்குது, பிசாசு நிர்வாணி ஆக்கிட்டு இருக்குது. இந்த வெளிப்பாடுகள் தரிசனம்லாம் கிடைச்சதுனால தான் நம்ம ஒரு நாள் கூட நம்ம சபைகளில் இதுக்கு கொடுங்க அது கொடுங்க கேட்கறதே இல்லை. ஒரு நாள் நம்ம ஆண்டு விழாக்கு சொல்லும்போது ஒரு பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் அலௌன்ஸ் பண்ணுங்க, அவங்க எல்லாம் பொறுப்படுத்திடுவாங்கல்ல. உங்களுக்கு கேட்க கஷ்டம், நான் எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஊழியம் கர்த்தருடையது, அவர் செய்ய போறாரு. ஆமாம். அவர் அரிசியும் தண்ணியும் கொடுத்தோன்னா கஞ்சி வச்சு குடிப்போம். அவர் கறியும் கொடுத்தாருன்னா பிரியாணி போட்டு சாப்பிடுவோம். சாம்பார் கொடுத்த பருப்பு கொடுத்தோன்னா சாம்பார் சாப்பிடுவோம். கர்த்தர் எதை கொடுக்குறாரோ சாப்பிட மகிழ்ச்சியா. கர்த்தர் பேரை சொல்லி ரொம்ப அவமானமானது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் பேரை சொல்லி டொனேஷன் வாங்குற பாருங்க. இதை மாதிரி கடவுளை அவமானப்படுத்துற வேற ஒருத்தரும் கிடையாதுங்க. தேவனை வேற யாரும் அவமானப்படுத்துறது இல்லை. கிறிஸ்தவர்கள் நாங்கள் கோயில் கட்டுறோம், நாங்கள் இந்த ஊழியம் செய்கிறோம். நீங்க இயேசு எந்த இடத்துல இந்த குறித்து பேசுறா பாருங்க. உடனே இது எடுத்துற பவுலை பாருங்கள். அவர் சொன்னான் அங்கே கொள்ளையெல்லாம் அடிச்சு அப்படிங்கிறாரு. ஐயா, அவர் எந்த சூழ்நிலையில் சொன்னா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதே பவுல் தான் அடுத்து சொல்லிட்டாரு, விசுவாசத்தில் வராத யாவும். அதே போலதானே சொன்னாரு. விசுவாசம் என்ன? தேவன் கொடுக்காம நீ கேட்டு வாங்குவதெல்லாம் அது என்னது? பாவத்தினால் கட்டப்படுகிறது, பாவத்தினால் உருவாக்கப்படுது. நீ பூரணம் அடையல. பூரணம் அடைஞ்சிச்சுன்னா, பூரணத்திற்கு அந்த விசுவாசம் வந்துட்டீங்கன்னா, உன் கண்களும் உன் எண்ணங்களும் உன் உணர்வுகளும் தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, அனந்த அழகா ஒரு பழமொழி சொல்ற பாருங்க. ஒரு ஓமை சொல்கிறார், வேலைக்காரனுடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குமா? இப்போ 30 நாள் வேலை செய்கிறோம். 1ஆம் தேதி வந்தோடனே யாரை நம்ம எதிர்பார்ப்போம்? யார்கிட்ட வேலை செஞ்சோமோ அப்படிதான் எனக்கு உடனே அவர் ஒரு நாள் தரலன்னு கூட நம்ம வருத்தமா இருக்கு. ஓ, இவரை நம்பி என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இப்படி கொடுக்கலையே அப்படின்னுட்டு. ஆனா மனுஷன் ஏமாத்துவான், ஆனா கர்த்தர் ஒரு நாள் ஏமாற்ற மாட்டாரு. அதாவது நமக்குள்ள தேவன் ஒரு புதிய ஆவியை கொடுத்துருக்கு. ஒரு அடையாளத்தை காட்டுற பாருங்க. இயேசு காண ஒரு கல்யாணத்துக்குள்ள கடந்து போறாரு. அங்கே கடந்து போயிருக்கும் போது அங்கே ஒரு குறை வருகிறது.
மனுஷனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற திராட்சரசங்கள் மனுஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை குடித்தார்கள், குறையும் பட்டு விட்டது. இப்பொழுது அந்த கல்யாண வீட்டார்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாகிய மரியாதை சொல்கிறார்கள். அவர்கள் உடனே சொல்கிறார்கள் இயேசு இடத்தில். அவர் சொல்லிவிட்டார், ஸ்திரீயை உனக்கும் எனக்கு என்ன, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை அப்படி சொல்லிட்டு உடனே அந்த அம்மா சொன்ன காரியத்தை கவனித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள். முதல் உள்ள அந்த ரசத்தில் குறைவு இருந்துச்சு. அது குறைந்து போகிற ஒரு அனுபவம், ருசி குறைவுள்ளதுதான். ஆனால் இதை ருசி பார்க்காத வரைக்கும் அவர்கள் எல்லாரும் என்ன நினைத்திருப்பார்கள், மணமகன் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்தான், நல்ல காரியத்தை கொடுத்தான். ஒரு காலங்களில் பிரசங்கம் பண்ணும்போது சில காரியத்தெல்லாம் பேசும்போது, சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் இப்போ கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது, அன்னைக்கு நம்ம இப்படிலாம் பிரசங்கம் பண்ணோமா அப்படின்ட்டு அதை திரும்பி பார்க்கும்போது இருக்கிறது எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம், அதை விட ருசியுள்ள காரியமெல்லாம் இருக்கிறது. அன்று இயேசு அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்னால் ருசியாக தெரிஞ்சது. இயேசு உன் காயத்தை கட்டுகிறான்னு சொன்னால் ருசியாக தெரிந்தது. இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் ருசியாக தெரிந்தது. அந்த ருசி ரொம்ப மேன்மையாக தெரிந்தது. ஆனால் அதுக்கு அதை விட ருசி உள்ள ஒரு ரசம் இருக்கிறதை தெரியல, ஒரு செய்தி இருக்கிறது தெரியல, அந்த பூரணம் நமக்கு தெரியல. அதை விளங்க ஆரம்பிக்கும் போது தான் ஆவியானவர் அதை வெளிப்படுத்த தான் அது குறைவுள்ளது, இது நிறைவுள்ளதுன்னு தெரிகிறது. எப்படி சொல்கிறார் பாருங்கள். அதே அதிகாரத்தை இங்கே படிக்கும்போது அதை புசித்தவர்கள் எல்லாம் அதை கவனித்து பாருங்க. புசித்தவர்கள் அவரிடத்தில் மணமகனை பார்த்து, எந்த மணவாளனும் முதலாவது நல்ல ரசத்தை கொடுப்பான், நீரோ என்ன செய்திருக்கிறீர், இதுவரைக்கும் இதை மறைத்து வைத்திருந்தீரே. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இதுவரை மறைத்து வைத்திருங்க. அப்படி ஆனால் முதல்ல கொடுத்தது அவ புசித்தவங்க, ரெண்டாவது எப்படிங்க வந்தாங்க? முதல்ல பந்தி சாப்பிட்டாச்சுன்னா இருக்க மாட்டான்ல, போயிருப்பான்ல, இருக்க மாட்டான். அப்போ அவர் சொன்ன நோக்கம் ரசத்தை குறித்து பேச வரல, வேற ரசத்தை குறித்து அவர் வெளிப்படுத்த வரல, பூரணத்தை வெளிப்படுத்தி காட்டுறாரு. மனுஷன் தயாரிப்பு எப்படி இருக்கும், என்னுடைய தயாரிப்பு எப்படி இருக்கும், மனுஷன் பண்ற பிரசங்கம் எப்படி இருக்கும், என்னுடைய பிரசங்கம் எப்படி இருக்கும், மனுஷன் ஊழியம் எப்படி இருக்கும், என் ஊழியம் எப்படி இருக்கும், நான் எப்படி கொடுப்பேன் என்பதை விளங்கும்படியாக. அதனால பாருங்க, இதான யோசித்து பாருங்க. முதல் பந்தியில் சாப்பிட்டவர்கள் ரெண்டாவது பந்தியில் பாருங்களா, அது குறைப்பட்டு தெரிஞ்சிச்சது. ஐயா பந்தி காலி ஆயிடுச்சு, இது தெரியும். யாராக ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்க மாட்டான், இல்லைன்னு தெரியும். ஆனா அதை புசித்தவர் சொல்லுகிறார்கள் இதுவரைக்கும். அப்போ முதல்ல கொடுத்தது நல்லா இல்லையா, ஆனா அதை விட மேன்மையானதை. அதனாலதான் ரொம்ப நல்லா கவனித்து பாருங்க. ஒரு ஊழியத்தின் ஒரு விசுவாச வளர்ச்சிங்கிறது முந்தின பகுதி முக்கியம் இல்லை, பிந்தின பகுதி ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலம் ரொம்ப எமோஷனானது, அது எமோஷன்ல வருது. ஆனா பிந்தினது தான் நிதானித்து வருகிறது, ருசித்து வருகிறது. முதல்ல அது எமோஷனல்ல, ஏசு அப்படி இப்படிலாம் நல்லா சாட்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்கள் கண்ணிலே பார்க்க முடியாது. எங்க பாஸ்டர் மாதிரி ஒரு ஆளெல்லாம் கிடையாதுப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த இடத்துல இருக்க மாட்டார்கள். அதுல உணர்ச்சி எமோஷனல் வர்றது. ஆனா உனக்கு கொஞ்ச நாள் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு சரியான ரசத்தை கொடுக்கிறாரு, சரியான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, சரியான ஆவியை கொடுக்கிறாரு. என்ன ஆவி? பூரணத்தை நோக்கி கொண்டு போற விரும்புகிறாரு, பூரணப்படுத்துகிற அனுபவங்கள். அது கூடி சாப்பிட்டு சொல்ற பாருங்க, ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள். அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. அதை சொல்ற பாருங்கள். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரை பாருங்க. அந்த இடத்த நீரோ, இதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய விசுவாசம் புது விசுவாசம், பழைய சத்தியம் புது சத்தியம். இதான் சொல்கிறாரு. பழைய துருத்தி புது துருத்தி. பழையது ஒரு குறைவுள்ளது, புதுசு
நிறைவுள்ளது. அந்த நிறைவை நோக்கி கொண்டு போகிறது, நம்மளை பூரணத்தை நோக்கி நம்ம வளர்ச்சுகிறது, பூரண சத்தியத்தில் நம்ம நடத்துது. சத்தியம் என்ன? பூரண சுபாவத்தை கொடுக்குது, நமக்கு பூரண குணத்தை கொடுக்கிறது. வாசித்து பாருங்க 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சி. முதல்ல எடுத்த ஞானஸ்நானம் அனைவருக்கு என்ன மாதிரினா, மாம்ச அழுக்கு நீக்கிற மாதிரி, சரீரத்தின் சில சுவாவங்களுக்காக நம்ம எடுக்கிற ஞானஸ்நானம். ஆனா அடுத்து சொல்ற பாருங்க, தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து. தேவனுடைய நல்ல வார்த்தை, அந்த வார்த்தை கவனிங்க. தேவனை பற்றும் நல்மனசாட்சி, தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து, நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. இப்போமோ நம்மளை எப்படி என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் ரட்சிக்கிறது நம்மை. அப்ப அந்த ஞானஸ்நானம் வெறும் குறைவுள்ளதுதான். ஆனா அதுக்கப்புறம் உள்ளதுதான் நம்ம பூரணத்தை நோக்கி கொண்டு போறது. ஆனாதான் யோவான் இப்படி சொன்னார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் உங்களுக்கு எதனால் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு? எதனால் கொடுக்கிறாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும். இப்பொழுது நமக்கு அந்த பரிசுத்த ஆவியான உள்ள வராரு. இந்த ஆவியானவனை பூரணத்தை நோக்கி கொண்டு போறாரு. எப்படி பூரணத்தை கொண்டு போறாரு? வசனங்களை நம்ம கொடுத்து கொடுத்து நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறாரு. அந்த குணத்தை கொடுத்த வாசனை, அதே வாசனை வீடு வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின். இந்த ஞானஸ்நானம் எதை மாற்றுது? தேவனை பற்றுகிற நல்ல மனசாட்சி, மனசை உருவாக்குது. உன் மன ஆத்மாவை உயிர்ப்பிக்குது. அது மனநிலையை மாற்றுதுங்க, சுபாவத்தை மாற்றுது. அப்போ சுபாவம் வளரலைன்னா எப்படிங்க நம்ம பூரணத்தை நோக்கி வளர்ந்துட்டோன்னு சொல்ல முடியும்? சுபாவம் மறவில்லையே, குணம் மறவில்லையே. உன் குணம் எப்படி இருக்குது? மரித்தோர் இடத்திலிருந்து நம்மளை கர்த்தர் மீட்டெடுத்தாருங்க. உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தாரு. நம்மளை வெறுமையாக மீட்டெடுக்கல. அதற்கு பின் கர்த்தருடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த மரித்தோர் இடத்தில் நான் நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் வாசம் பண்ணி தேவன் பிரித்தெடுத்தாரு. அதில் தூக்கி எடுத்து நம்மளை அப்படியே கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு இல்லை, அப்படியே கொண்டு போற. அதனால தான் பாருங்கள், அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். நம்மளை கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தை வச்சிருக்கிறாரு. இந்த பூமியிலேயே தேவன் சென்ட் ஜான் சபை என்பது ஏதோ ஒரு நோக்கம் அல்ல. எங்களை இந்த பூமியிலேயே எந்த இடத்த வச்சு தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல வச்சிருக்கிறாரு. என்ன நோக்கத்தை? எப்படி மரித்தோர் இடத்திலிருந்து கர்த்தர் என்னை எழுப்பினாரோ அதே போல பின்மாற்ற ஜீவியத்திலும் சத்தியத்தை சரியான நிலையில் விளங்கிக் கொள்ளாதபடிக்கு, புரிந்து கொள்ளாதபடிக்கு இருக்கிற மத்தியிலே நம்மை ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாக வளர செய்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளை பார்க்கும்போது நம்ம இப்படி போகணும், இவங்கள மாதிரி மாறணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க உள்ளத்துல ஒரு எண்ணம் வரணும், ஒரு எண்ணம் உண்டாக்கணும். இந்த சுவாபம் ஆண்டவர் எனக்கு வரணும், இவரை போல ஒரு அன்பின் சுவாபம் எனக்கு வரணும். ஐயா, நான் இதை பிரசங்கம் பண்றதுனால நீங்க எனக்கு ஒரு இதா கிஃப்ட் கொடுக்க போறீங்க. நீங்க எப்ப எனக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க? பாஸ்டர் சொன்னபடி எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னா எங்க ஐயா சொன்னபடியே நடந்துச்சு சொன்னேன். நான் ஒரு நாள் இந்த உலக ஆசீர்வாதத்தை குறித்து ரொம்ப பெருசாக எடுக்கிறதே இல்லை. அது பெருசாக எடுக்கிறல, அதை குறித்து பிரசங்கித்திருக்கிறேன், அதை குறித்து பிரசங்கித்திருக்கிறேன். அது பிரசங்கித்ததுனால தான் அதோடைய வித்தியாசம் இது எனக்கு தெரியுது. அதோடைய வித்தியாசம் அந்த ரசத்துக்கும் இந்த ரசத்துக்கும், அந்த அபிஷேகத்துக்கும் இந்த அபிஷேகத்துக்கும், அந்த ஞானஸ்தானத்துக்கும் இந்த ஞானஸ்தானத்துக்கும், அந்த நடத்திப்புக்கும் இந்த நடத்திப்புக்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறது. அப்போ இப்போ என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. இப்போ முழுமையாக இயேசு பார்க்க முடியுது.
அல்லது அறக்குறையாக தான் இயேசு பார்ப்பேன். இப்போ முழுமையாக இயேசு பார்க்க முடிகிறது. அப்போ அந்த காலத்தில் அதையும் விளங்கும்படி கர்த்தர் செய்தார். விளங்கிட்டு ஒரு ஸ்டேஜ் வரும்போது சொல்லிட்டாரு, ஏன்மா அதை குறித்து நீ பேசாத, நம்ம அடுத்து இதை குறித்து பேசு, உள்ளான மனுஷனை குறித்து பேசு, உள்ளான சுபாவங்களை மாற்ற பேசு. இந்த மாற்றத்துக்கு வந்தாச்சுன்னா நீங்கள் இப்போ இருக்கிறத பார்க்கலாம், நீங்கள் ரொம்ப அற்புதமான ஆசீர்வாதத்தில் வந்துடுவீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன குறை கூட இருக்காது. நீங்கள் அநேகருக்கு கொடுக்குற இடத்துல வருவீங்க, ஒரு குறை கூட இருக்க போறதுங்க. ஏன்னா கர்த்தர் நீதிமானை என்ன செய்ய மாட்டாராம், வெட்கப்படுத்தவே மாட்டாராம். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறங்கி தெரிய விடவே மாட்டாராம், இறங்கி தெரிய விட மாட்டாராம். அப்போ நீங்க நினைச்சல இப்படி பூரணத்தை நோக்கி போன அந்த உலகம் எனக்கு ஒண்ணுமே கொடுக்காதான் இல்லை. இந்த உலகத்துக்கு உனக்கு என்ன தேவையோ அது ஒன்றுமே குறைபடுவதே இல்லை. ஆனா பிசாசு பக்கத்து பெரிய ஆசையை உண்டாக்கும், பேராசையை உண்டாக்கும். நீங்க இந்த ரகசியத்தில் விளங்க பாருங்க. இந்த பொன் பொருள் மண்ணுக்குன்னு இது மேலாம் ரொம்ப ஆசை வராது, ஆசை வராது. அக்கா உங்களுக்கு வீடு வேணுமா வேண்டாமா, வேலை வேணுமா வேண்டாமா, பெண்ணு வேணுமா வேண்டாமா, புருஷன் வேணுமா வேண்டாமா, சோறு வேணுமா வேண்டாமா, வஸ்திரம் வேணுமா வேண்டாமா, பிள்ளைக்குட்டி வேணுமா வேண்டாமா, இவை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை உள்ளுக்கு கொண்டு வச்சாரு. இது உனக்கு தேவை என்று எனக்கு தெரியும் மகனே, ஆனால் எனக்கு தேவை நீ பூரணத்தை நோக்கி வளர்ந்து வா. எனக்கு தேவை ஒரு சுபாவத்தை மாற்று. இந்த பூமியில என்ன பிரதிபலி, நீ எனக்காக வாழு, உனக்கானதை நானே செய்வேன். ஆனால் தான் பாட்டு, கர்த்தர் எனக்காக யாவையும் சொல்லுவோம், ஆனால் அவ செய்ய இடம் கொடுக்கவே மாட்டோம். சொல்லிட்டு சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார்னுட்டு உங்க தேவை வரும்போது அமைதியில் உட்காந்து பாருங்களேன், இருந்து பாருங்களேன். ஒரு அம்மா ஒரு 4 நாளாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாஸ்டர் வீடு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, எனக்கு பணம் வேணும். அப்போது அவங்களுக்கு ஒரு விசுவாசத்தோட வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த காலையில் வரும், அதே சொல்லுவேன், அடுத்த காலையில் வரும். இப்போ ஆசீர்வாத தடை யாரு, ஆசீர்வாத தடை யாரு? ரொம்ப தூர இடத்துல இருக்கிறாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்லுச்சு, என் ஃபோனை பார்த்தாலும் எந்த ஊழியக்காரரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா, ஆனால் நீங்கள் மட்டும் தான் ஃபோனாவது எடுக்கிறீங்க. எடுத்துங்க. நான் எடுத்த உடனே அந்த அம்மா பேசுகிறத கேட்கவே மாட்டேன். எடுத்த உடனே இதான் சொல்லுவாங்க. அதனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நானே, அம்மா இதுக்கு தானே சார் நானே ஜோம் பண்ணிடுறேன், ஆனால் அக்கா ஃபோன் மட்டும் எடுக்காமல் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு அது ஊழியப்பால் நான் எடுத்துகிட்டு சில முடிவுகள். எந்த ராத்திரி யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கணும். ஒருவேளை ஆஃப்ல இருந்தோ இல்லைன்னா சரியிலிருந்து அப்படி மிஸ் ஆனது ஆகுமே தவிர, அது ஃபோனு கையில் இல்லாமல் இருந்து மிஸ் ஆகுமே தவிர, என் கரத்தில் இருந்தால் ஒரு நாள் கூட யார் ஃபோன் பண்ணாலும் பேச, அவருக்கு எந்த ராத்திரி பண்ணாலும் எந்த இரவில் பண்ணால் கூட. நம்ம சபையில் சிலலாம் டெஸ்ட் பண்ணியே பார்த்துருக்குறாங்கங்க. இவர் சொல்கிறாரே அப்படின்ட்டு 1 மணி ஃபோன் பண்ணாலாம் இருக்கிறாங்க. அங்கே ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இருக்காது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பரவாயில்ல இவ்வளோ அலாட்டாக இருக்கிறாங்களே, டெஸ்ட் பண்ணி தானே நம்பணும், அதெல்லாம் நம்பக்கூடாது இல்லை. நானும் அப்படி தான் டெஸ்ட் பண்ணால் தான் நம்புவேன். நம்ம ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான காரியம். அப்போ நமக்கு பாருங்க நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு இதை செய்வாருங்க. நீங்கள் ஒன்றே செய்யுங்க, நல்லா சோத்திரம் பண்ணுங்க, நல்ல சோத்திரம். நான் வந்து யோசித்தேன், நம்மளை மாதிரி எத்தனை ஊழியக்காரர்கள் இந்த அம்மா அப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியாது. ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்களா, அதுக்கு வர விட்டுட்டு நல்லா சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இவரை பார்த்து ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, இவரை பார்த்து இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. நம்ம எல்லாம் சபைக்கு தெளிவாக போதிச்சு கொடுக்குறோம். கர்த்தர் இடத்துல ஒரு நாள் முழங்கால் பண்ணிட்டு ஒப்பு கூட ஜெபம் பண்ணிடு. ஆண்டவரே என் தேவை இவ்வளோ இருக்குது, என் பிரச்சனை இப்படி இருக்குது, நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு நல்ல ஒப்பு ஜெபம் பண்ண பிறகு, ஆண்டவரே கொடுத்த ஸ்தோத்திரம்,
நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும்படி ஏற்ற வேளையில் சரியான நேரத்தில் அதுவும் வீட்டு வாசல வந்து தட்டி உனக்கு கிடைக்கும். நீ வெக்கப்படவே மாட்டா. கர்த்தரை வெக்கப்படுத்த தேவன் கிடையாதுங்க. ஒரு நாள் வெக்கப்படுத்த தேவன் இல்லை. இதுவரை அப்படி என் வாழ்க்கை கர்த்தர் செய்திருக்கிறார். அதனால உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன். எவ்வளவு தேவை, எத்தனை ஆயிரங்கள், எவ்வளவோ செய்கிறார். ஆண்டவர் செய்கிறவர் நம்ம செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் சொன்ன ஜாஸ் கல்யாணத்தை கூட எத்தனை பேர் என்கிட்ட வந்து பாஸ்டர் நீங்கள் ஜீசஸ் காலில் போய் எழுதுங்க, இந்த இதில் எழுதுங்க, இந்த மேரேஜ் பீரோவில் போய் எழுதுங்க, இது எழுதுங்க. நான் என்னுடைய பொறுத்துக்கு இது அவிசுவாசி தான் போய் எழுதுறது. விசுவாசி போய் இப்படி எழுதில வைக்க மாட்டாங்க. உன் அவிசுவாசத்து நிமித்தம் தான். கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா அந்த பிள்ளைக்கு படிப்புக்கு உதவுவாரு, அது திருமணத்துக்கு உதவுவாரு, கற்பனைக்கு உதவுவாரு. எதை நீங்க நம்புறீங்க? அவர் செய்யணும். அது நீ அந்த பூரணத்தை நோக்கி போயிட்டே இரு. கர்த்தரை செய்கிறவர். நிறைய பேர் ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு அந்த பீரோல எழுதுங்க 3000 சில்லறை எவ்வளோ சொன்னாங்க, அந்த ஃபீஸ் கூட நானே கட்டியிருந்தேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. அட பாவி, நீ எனக்கு கொடுக்கறத விட வேற யாருக்கா கொஞ்சம் கொடு. எனக்கு அந்த பீரோவில் இல்லை, கர்த்தர் எடுத்த பீரோவில் இருக்குது. அவர் எடுத்து கொடுப்பார் சரியான நேரத்தில். செய்தாரு. செய்ய கர்த்தர் செய்தாலும் சோத்திரம் தான் நான் செய்வேன், செய்யறனாலும் சோத்திரம் தான். எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் கர்த்தர் விட்டு நம்ம விலகக்கூடாது. விசுவாசம் விலகக்கூடாதுங்க. ஆனால் தான் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கே கிடையாதுங்க. பேர்ல கிறிஸ்தவர்களாம் விசுவாசம் இல்லாத இடத்துல போய் பெண் எடுக்கக்கூடாது, பெண் கொடுக்க கூடாதுங்க. அதான் உண்மை. வார்த்தையில் வளர்ச்சி இல்லாதவன் இடத்துல போய், பூர்ண வளர்ச்சி இல்லாத இடத்துல போய் நீங்க ஒரு பெண்ணை கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு என்னது டவுரி ஏறிட்டு போட்டு உங்களை கொன்றுவார்கள். பூரணம் உள்ளவன் அதெல்லாம் வெறுத்துருவான். அது மேல ஆசை வைக்க மாட்டான். அது மேல ஒரு சின்ன ஆசை கூட வைக்க மாட்டான். அதனாலதான் அன்பில் என்னை பரிசுத்தனாக்க. அன்புல ஒரு பரிசுத்தம் இருக்குது, அன்புல ஒரு பாவம் இருக்குது. வஞ்சகம், வஞ்சக அன்பு என்ன செய்யும்? வேற மாதிரி. அதனால பவுல் எழுதுகிறார், பரிசுத்தத்தோடு ஒருவரை ஒருவன் வாழ்த்துங்கள், முத்தமிடுங்கள். பரிசுத்தத்துல அன்புல ஒரு அந்த பரிசுத்தம் இருக்குது, கரை திரை இல்லாத ஒன்று இருக்குது. அதை நோக்கி நம்ம வளர்ந்து போனோம், அதை நோக்கி கடந்து போகணும். இந்த அன்புல வரும்போது பாருங்க, நீங்க உதவி செய்ய எதிர்பார்க்க மாட்டீங்க. அன்பில் நீங்க செய்தீங்கன்னா, அன்பு உங்கள்கிட்ட அன்பு இருக்கும்போது ஒரு கஷ்டப்படுறேன்னா அவங்ககிட்ட கேட்க மாட்டான், நீங்க ஓடி போய் உதவி செய்வீங்க. அவங்க தேவை இன்னதை அறிந்து. எனக்கு ஆச்சரியமா சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஜாஸ் திருமண காரியத்தில் ஒரு ஃபேமிலி ஆச்சரியமான ஒரு விஷயம் கேள்விப்பட்டு, அவங்க வந்து சாதனை 10 லட்சம் ரூபாங்க, 10 லட்சம் ரூபா. அப்போ அவங்க சொன்ன அந்த அந்த விஷயம் ஆச்சரியமான விஷயம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், உன் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களுக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என் உள்ள தேவைனாரு, கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. உனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். எவ்வளவு அற்புதமான தெரியுமா? ஆனா அவங்க பெரிய பணக்காரங்களும் கிடையாது, பெரிய வசதி உள்ளாலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு தேவைக்கு ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க. எனக்கு அதில் கூட அவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம், வசதியில் 3 லட்சம் ரூபா கிஃப்டாக வச்சுக்கிடுங்க, வளர்ச்சியை பாருங்க, வச்சுக்கிடுங்க. 7 லட்சம் ரூபா எனக்கு 10 வருஷம் கழிச்சு விடுங்க. ஆனால் உண்மையில் அந்த பேலன்ஸ் கூட அவ்வளோ நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க நிலைமை எனக்கு நல்லா தெரியும், அவங்களோட தேவை. அந்த அன்புக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு பாருங்க, அதை காட்டுறேன். அன்பு சாதனங்கள், அது பலன், வல்லமை உள்ளது, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு அன்பு இருந்துச்சுன்னு, இப்போ ஒருத்தன் பிடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறான், சேரு சகதி பவுல் இருக்குது, ட்ரெஸ்லாம் இருக்குது, யார் நம்பி அது போய் தூக்குவா? நான் பார்த்துட்டு என்ன செய்வோம்? பேசுங்களேன், பார்த்து என்ன பண்ணுவீங்க? அன்னை தெரேசா அவர்கள் அன்பின் பூரணத்துக்கு ஒரு அழகான அடையாளம். ஆமே ஆமே. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்க முடியல, நம்மளால அப்படி செய்ய முடியல. நம்ம பிள்ளைய கொஞ்சம் அசிங்கம் பண்ணிச்சுன்னா உடனே என்ன உனக்கு என்ன கண்ணு இருக்குதா,
உடனே பொண்டாட்டி பிடிச்சி திட்டுவோம், என்னமோ யாருக்கோ பிறந்த மாதிரி. நம்ம பிள்ளை தானே அப்படின்னு யோசிக்க மாட்டோம். ஒய்ஃபு போய் திட்டு, அவங்களுக்கு தான் அந்த கடமை இருக்குதான், அவனோட கடமை இல்லையா? இருக்கா இல்லையா? அன்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி. அதான் பூரணத்தை நோய் கடந்து போவோமாங்க, பூரண விசுவாசத்தில் கடந்து போங்க. அப்போ ரட்சிப்பில் பூரணம் இருக்குது, அன்புல பூரணம் இருக்குது, எல்லாத்துக்கும் பூரணத்தை நோக்கி கீழ்ப்படிதல பூரணம் இருக்குங்க. கீழ்ப்படி நான் இவ்வளவுதான் கீழ்ப்படிவேன், இவ்வளவுதான் கீழ்ப்படிவேன் இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னை மரண பரிந்த தன்னை தாழ்த்தினார். அவ்வளவு கீழ்ப்படிதல், சாந்தத்தில் கீழ்ப்படிதல் இருக்குது, பூரணம் இருக்குங்க. ஆனால் தான் நம்ம அடுத்த லெவலில் நோக்கி போகணும். என்ன நம்ம அதுதான் எழுதுறாரு, நீங்கள் இந்த ஞானஸ்நானம் இது வல்லமை இதெல்லாம் கொடுத்து பேசிக்கிட்டே இருக்காத, இதெல்லாம் கடந்து பூரணமாக பிடிப்போமாக. இன்னைக்கு அந்த தாழ்மையும் அந்த அந்த பூரணம் இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு பெற்றோரெல்லாம் நம்ம கனவீனப்படுத்துவோமா? யோசித்து பாருங்க. சகோதரன் கனவீனப்படுத்துவோமா? யோசித்து பாருங்க. இல்லை, பூரணராகும்படி கடந்து போவோமாக, ஆமாமாக. சரி, இன்னொரு வார்த்தை பாட்டு சொல்லி முடிச்சிடுறேன், வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுது? எல்லாம் சேர்ந்து படிப்புமா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கிடுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அன்றியும் இயேசு, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? யாருடைய ஆவிங்க? யாருடைய ஆவி யாருக்குள்ள இருக்குது? அப்போஸ்தலர் பவுல் ரோமாபுரி பட்டணத்தை பார்த்து அந்த சபைக்கு எழுதுறாரு. சபையை எப்படி வளரணும் அப்படிங்கிறதுக்கு காட்டுறாரு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வீடு. அன்றியும் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால். இப்போ நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? நமக்குள்ள என்ன ஆவிங்க இருக்குது? நல்ல ஆவி இருக்குதா, கெட்ட ஆவி இருக்குதா? என்ன ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணுது? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி நமக்குள்ள இருக்குதா, அல்லது ஆதாமை ஏவாளை விளத்தலின வஞ்சகத்தின் சர்ப்பத்தின் ஆவி நமக்குள்ள இருக்குதா? என்ன ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணுது? நீங்க தான் பரிசு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், உங்க இருதயத்தை பற்றி, உங்க சிந்தை பற்றி தெரியும், உங்களுக்கு என்ன ஆவிக்குள்ள இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால். கேள்வி கேட்கிறார், உங்களில் வாசமா இருந்தால். இப்ப நமக்குள்ள என்ன ஆவியானவர் இருக்கிறாரு? 2 ஆவி இருக்குது. ஒன்று தேவன் உருவாக்கினவனை அவமானப்படுத்துகிற ஆவி, தேவனை நம்பக்கூடாதபடிக்கு, தேவ திட்டத்தை செய்யக்கூடாதபடி, பூரணத்தை நோக்கி கடந்து போகாதபடிக்கு அந்த கெட்ட ஆவி உள்ள வந்துச்சு. நீங்க நல்லா இதெல்லாம் கவனித்து பாருங்க. இந்த ஆவி வந்துச்சுன்னா அந்த ஆவி உன்னை தப்பான காரியத்தை நல்ல காரியமாக நடத்தும், நல்ல காரியமாக நடத்தும். இன்னைக்கு சபையெல்லாம் வஞ்சக ஆவிக்குள்ள இருக்குங்கிறதுக்கு அடையாளம், சபைன்னா ஒரு ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே மாற்றம் இருக்கணுங்க, ஒழுங்கு இருக்குது. ஆனால் பவுல் எழுதுறாரு, உனக்குள்ள மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உள்ளக்குள்ள இருந்துன்னா நீ உலகத்துக்கு, அதாவது வேசி மார்க்கங்கள் தரிக்குது பாருங்க, அதை தரிச்சுக்கிட்டு எப்படிங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நான் வர முடியும்?
பரிசுத்த தேவனை எப்படி ஆராதிக்க வர முடியும்? எப்படி பரிசுத்த தேவனை நீ மகிமைப்படுத்த முடியும்? அந்த துணிச்சல் எப்படி வருது? அப்படி ஆனால் மரித்தோரை எழுப்பின தேவ ஆவி நமக்குள் இல்லாதபடிக்கு தேவன் உண்டாக்கின மனுஷனை விழுந்து போக பண்ணின வீழ்ச்சியின் ஆவி நமக்கு வரும்போதுதான் அந்த செயலை நமக்கு செய்ய வைக்குது. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லைங்க, இதெல்லாம் என்ன கிடையாதான், தவறே கிடையாதுங்க. தாவி அதனால நீங்க இப்படி ஆட்கிட்ட பழகினீங்க, ஆட்டோப்படி உங்களுக்கு தப்பு இல்லாமல் தோணும், தவறே இல்லாமல் தோணும். ஆனா வேதம் சொல்கிறது தவறுன்னு தான் சொல்கிறது. அதனால இயேசு பார்த்து கேட்டாங்க, ஐயா இவர் எலியா தான் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னாங்க. ஏன்னா எலியா கண்டித்து பேசினார், எரேமியா புலம்பினார்கள். அப்ப இயேசு இப்படிலாம் தன்மையெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, இவரா இருக்கலாமோ, அவரா இருக்கலாமோ, இவரா இருக்கலாமோ. நீங்க சொல்றபடி அவர் அல்ல, நான் பிந்தினவராகிய சபையை உயிர்ப்பிக்கும்படி வந்திருக்கிற, தேவத்திட்டம் செய்ய வந்திருக்கிற, மாம்சத்தில் வெளிப்பட்டவன், மாம்சத்தில் மட்டும் வெளிப்படுத்தல, உங்களை பூரணராக்கும்படி பூரண வளர்ச்சிக்கிற நடத்துகிற, என்னை மரித்தோர்ந்து எழுப்பின தேவாவியை இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் இயேசு மூலமா கொடுக்கிறாரு. இன்னைக்கு நமக்குள்ள இந்த ஆவி இருக்கணுங்க. இந்த ஆவி டான்ஸ் ஆடிட்டு போற ஆவி இல்லை, ஆடிட்டு போற ஆவி இல்லை. இவர் உணர்த்தி உணர்த்தி பூரணத்தை நோக்கி நடத்திட்டு இருப்பாரு. அன்பில் ஒரு பூரணம், இரக்கத்தில் ஒரு பூரணம், விட்டு கொடுக்கல ஒரு பூரணம், அப்படி எல்லாத்திலும் பூரணத்தை நோக்கி கொண்டு போறாரு, பூரணத்தை நோக்கி கொண்டு போறாரு. அப்பதான் நம்ம பார்க்கிறவர்கள், ஐயா இது கிறிஸ்துவின் சபை என்று சொல்லுவார்கள், இது தேவன் விரும்பின சபை என்று சொல்லுவார்கள், தேவன் விருப்பமான சபையா நடக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது பரலோகத்து சந்தோஷம் இருக்கா இருக்காதா? அதை நோக்கி கடந்து போவோம். சில காரியம் இருக்குது, மாலையில் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.